என்னை பார்த்தா யாருன்னு தெரியவில்லை. கண்ணுல மண் வாருங்க கைத்து கைது தண்ணி சுத்தியா பூவிக்கிறியா மார்கழியா மழைக்கிழமை அவனுக்கு மார்கழிக்கு வேணுமா மழைக்கிழமை வேணுமா? எனக்கு மார்கழியா தான் வேணும். ஆமா அந்த காலத்துல ஒரு பூ வாங்கி போனா எப்படி நாலு பொங்கல் கட்டுவாங்க. யார் யார் தெரியாது? என் மண்டாட்டி, என் முக்காரி, என் சம்சாரம், என் ஒய்ஃப். ஆமா என்னங்க நான் என்ன பார்த்தா பூ வைக்கிற மாதிரி தெரியுது. அவரு வேறாடுறா வேறாடுறா ஐயா பார்த்தா தெரியா? கையில கட்டை, கையில பட்டை, நெத்தியில பட்டை, உடம்புல சட்டை, இந்த கல்யாணம் பட்டை. சும்மா இருந்தா என்னை பார்த்தா யாருக்கு தெரியவில்லை. நான் தான் நார்த்தமாக முனிவர். நான் தான் முற்றம் தெரிந்த முனிவர். நீ முட்டை துண்டுறோம்னா நான் முட்டை பாடுற கோழி துண்டுருவோம். முற்றம் தெரிந்த முனிவர் என்றால் எனக்கு தெரியுமா? 3 ஆசைகளை வெறுத்தவர். 3 ஆசை? ஆமா, மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. 3 ஆசை வெறுத்தவர். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஆமா. 3 ஆசை வெறுத்தது. யாரா தூ மச்சாவுடே. ஏண்டா அவன் என்ன பேஜை பிடிக்கிறா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசை வெறுத்துட்டு ஏன் மனசை தூக்கிக்கிறே? நான் யார்? திருலோக சஞ்சாரி. கிட்டுபையன் கம்மியா? என்னடா சொல்லிக்கிறேன்? திருலோக சஞ்சாரி. என்னுடைய தந்தையின் பெயர் தான் பிரம்மதேவன். அப்பதான் பிரம்மனை பிடிக்கிறவரா? பொங்கலுக்கு வருஷம் 4 பிரம்மனை பிடிச்சி சாமியா கோயிலுக்கு பின்னாலே வர சொல்றேன். ஊருக்கு 4 பிரம்மனை வாங்குவாங்க. என்னுடைய தந்தை பிரம்மனை பிடிக்கிறவரா? பிரம்மதேவன் என்றால் எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் படைக்கக்கூடியவர் என்னுடைய தந்தை. உயிரா படைக்கும் பாவா? ஆமா. படைத்தது என்னுடைய தந்தை. நன்னுங்களா? என்னுடைய தந்தை தான். தூங்கிறவங்களா? என்னுடைய தந்தை தான். சரி உனக்கு என்ன பச்சது? அவனை படைத்தது என்னுடைய தந்தை தான். அப்படி சாமி என்ன பச்சது? உன்னை படைத்தது என்னுடைய தந்தை தான். அத்தா செவுல் நாய் திமுற பையனே. அவளை குமிர துண்டா அந்த போயா. என்ன பேசுறது தெரியாது. ஐயமடா. உன்னை படைத்தது என்னுடைய தந்தை தான். நாட்டு மக்கள்லாம் பச்சது உங்க அப்பான்னு ஒத்துக்கிறேன். அவளை பச்சது உங்க அப்பான்னு ஒத்துக்கிறேன். எங்க பச்சது உங்க அப்பா எங்க அப்பா நான் முன்னாடி பேசுற வெங்காயப்படா வச்சுட்டான். இல்ல எதுவும் திரும்ப உட்காந்து கவுத்திச்சுட்டான். உன்னை படைத்தது என்னுடைய தந்தை என்று உனக்கு எப்படி தெரியுமா? உன்னுடைய தாயின் கருவிலே சென்று உயிர் கொடுத்தது என்னுடைய தந்தை. அதாவது படைப்பதனுடைய தந்தை. உயிர் கொடுப்பது உங்க தந்தை, உருவாக்குவது எங்க தந்தை. பாதுகாலம் அப்பந்து பாதுகாலம் அவங்க அப்பந்து. ஆமா அம்மா பேரு என்னுடைய தாயின் பேர் தான் சரஸ்வதி. அவங்க அம்மா இந்த சொற்செடியாண்டா படிக்கால வைக்க ஒரு கூடி வைக்க பொம்மை பிடிச்சி சரஸ்வதி என்றால் கல்வி கரசி கலைவாணி. ஆமாண்டா, நாமளே முடிவொண்டு இருப்பவள். என்னடா பொண்ணு இடம் வாங்கி கொடுத்து ஊர் கட்டக்கூடாது. நாங்க போய் உட்கார வச்சுக்கிறேன். தண்ணி குடிக்கும் போது கைதா பண்ணுவா. இப்போ மாமாத்தி ஆடிக்கொண்டிருக்கிறாயே, அந்த உச்சரிப்பு எத்தனை வருகிறது? என்னுடைய தாய் கொடுத்த சக்தினால் தான் வருகிறது. இந்த மாதிரி யாராவது பேசி கிடக்குறாங்க. இதுதான் காரணம் அம்மா தான். ஆமா, என்னுடைய தாய் தான். அம்மா அம்மா தான். அம்மா என்னுடைய தாய். ஏன் வந்து என்ன சொன்ன? ஏன் வந்து எப்போ வந்த? கூட வந்தாரு. அதான் உனக்கு தேவையா? சொல்லு சாமி. ஆமா, இந்த
தண்டு. நான் வந்துக்கிறேன்னா டேய், இது இருக்கிறது பார். யோக தண்டு. யாரு யோக தண்டு. லோகம் தண்டு விட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான் யோக தண்டு. யோகம் தண்டா தீர்த்தண்டா சரி விடுதா இதை காண்பித்தால் அவர் தெரிந்து கொள்வார். இந்த சாமான காமிச்சா கேட்டு வரா டேய், இது ஒரு யோக தண்டு. இதை காண்பித்தால் தெரிந்து கொள்வார். அவ்வளவுதானே ஆமா. நீ ஓர மயிறு தண்ணி ஊத்துனா தானா இறங்கும், அதுவும் லகுவா இறங்கும். அது விட்டுனா இல்லப்பா கொய்யால இல்ல போய் விட்டாருப்பா கொயால விட்டு நான் தண்ணிய ஓ பாத்தா அண்ணா ஆறு என்ன சோறே போட்டு சாப்பிட மாட்டாரு சொல்லியப்பா ஆரியா அண்ணா வெள்ளம் கொண்டு ஒருத்தன் விரல சூப்பர் நீ ஒரு ஆள் என் கூட இருந்தா நான் எங்கோ போயிருப்பேன் பாட்டா அண்ணா பூர்ண போயிட்டு பூர்ண அதிகமா ஆடி போ போனா மாத்திக்கலாம் வண்டி போச்சுன்னா மரியாதை என்பதே கிடையாது. சரி பண்றது எல்லாம் எப்படி போறீங்க எப்படி உட்கார்றது இல்ல எப்படி
மாத்தி போட்டேன். ஐயோ வாபுரமே காணமாடா. இல்ல வாபுரம். என்ன பண்ண? இது எவ்வளவு வருது? இதான் திருப்பி போடுங்க. திருப்பி ஒழுங்காக போடுறா. அப்படியா? அவசரம் கொடுக்காரு பாப்புளுக்கு. மகான் வந்துக்கிறாரியா? அதனால சுத்தம் பண்ணி வாசல் தெரிவித்தேன். என்னது ஆத்தூர் கடுப்பாக புழுப்பி புண்ணா அத்தை புழுக்கு சவாது சொல்லுவாங்க. அந்த புழுக்கு தான் இவன் சொல்றாங்க அந்த புழுக்கு தான் சாங்க. படக்கூடாது, குசு வரும். அவர் யாரு எப்பேற்பட்டவர் அவரை பற்றி உங்களுக்கு இதுவரைக்குமே தெரியாது. யாராட்டே எனக்கு என்ன வேலை ஏய், என்ன போட வேண்டிய? அந்தம்னா அவங்க வேலை பார்க்க. ஏய் மகாண்டாவே அப்பெல்லாம் நீங்க அவரை பத்தி என்னன்னு தெரியுங்க. யானைகள் பத்தி பச்சுன்னா எனக்கு தெரியாது. பத்தி பச்சுப்பேன். அவருதான் யாரு தெரியாது. சும்மா பேசிட்டு நானும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து மரியாதை இல்லாம வாட்டி வரைக்கிறாங்க. ஏரியா விட்டு ஏரியா வந்து நம்மள பள்ளி பள்ளின்னு வைப்பேன். என்ன பேசுறது வந்து கைத்துல வண்டி வச்சு கைத்து ஏய், மரியாதை இல்லாம பேசுகிறேன். ஏட்டா சொக்கா வாங்கி திட்டில வச்சு உட்காராங்க நீ. யாரு? ஏய் ஏய், இப்போது என்னோட சாபத்துக்கு யாரோ போய் கீசுக்குறாரு. ஏய், எப்போது என்னை பார்த்து மரியாதை இல்லாம பேசினாயோ, இப்போது நீ அறைய ஊமையாக போக வேண்டும் என்று கொடுக்கிறேன். அதே தோசை சுத்துறாரு. தலை நீ பேசு தலை தெரியுமா? நீ பேச அப்பயே சொன்னேன் பெரியவனை தவிர பேசலாமா நான் அப்பயே சொன்னதா இல்லையா போய் சாமி என்ன மன்னிப்புகள். ஆமா சாமி நான் செய்தது தவறு குனிஞ்சி கும்பலையான்னு சொல்லி போ மன்னிச்சிருவார். நீதான் கேட்கணும் நீதான் குனிந்து வணங்குகிறேன். ஏய், குனிந்து கும்பிடுகிறேன். இங்கே சாபம் விமோசனம் ஆக வேண்டும். எங்க தாத்தா ஸ்ரீமன் நாராயணனுடைய பாடல் ஒன்று பாடினால் உங்க சாபத்தை விமோசனம் செய்கிறேன். சாமி கல்யாணம் செய்கிறேன். ஆமா வா இங்க. உனக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஒரு ஏடா வீட்டுல பார்த்து ஆகும். ஒரு தடவை திருமணம் நடக்கும். குழந்தைகள் ஏதோ இருக்கிறதா? என்ன புக்க? புக்கனா எப்படி? ஒன்றையா மூணு. ஆமா. ஏய், ஆணி எத்தனை பெண் எத்தனை? இதான் பாவனை காரணம். இதுதான் பாவனை. இங்க காண்பது சொல்லுங்க பெண் மகள். இப்படி பஞ்ச சாமியே முடியும் சாமி ஏய், ஐயா, எங்க தாத்தா நாராயணனுடைய பாட்டை பாடு. சாபத்தை விமோசனம் செய்கிறேன். அவர் பாத்தீங்க வாய் வந்து பாடுறா. வாய் வந்து பாடா வாய் வந்து பாட்ட தூக்கா நீ ஒரு தடவை போய் நீ சாமி பாட்டுமா எப்படி புரியும் சாமி எந்த பக்கம் எந்த பக்கம் அஞ்சாத வேகமா வந்து சாமி எந்த பக்கம் எந்த பக்கம் போறா? பச்சை லட்சம் போயிருந்தா இந்த பக்கம் வந்து தேவை சாமி இது வேற செய்யுங்க. இனிமே கூட செய்வியா? கட்டுமா உங்களை கட்டுமே யாரு அம்மா கிட்ட? வேண்டாம் ஏய், சாபத்தை விமோசனம் செய்கிறேன். ஆத்தரே. நாராயணன். மொத்தம் எங்க விட்டாங்க வாய் விடா சரி சரி. அந்த வேலை பண்ணுங்க இப்போ பேசு. பேசு. அம்
போட்டோ விடு. அம்மா அம்மா அப்பா தாய் தந்தை கனிதா நீ சொல்லி மனலக்க மணிக்கு 1848 ஆஹா அந்த ஜாபாய் போய் வா அடிச்சு நீ மேற்கொண்டு ஏடா விடமா பேசுவே சமாளா ஐயோ என்ன போடா ஏய் ஒதுடா ஒதுடா பூமி ஆதவே நாரதே மாமுனி தங்கள் பாதம் இருக்கிறதே என்னுடைய நாட்டில் படுவதற்கு நான் எவ்வளவு புண்ணியம் செலுத்த வேண்டும் இந்நாட்டு மன்னன் சந்திரவதனன். நமஸ்காரம் சுவாமி. சுவாமி என்ன தேடி வந்த காரணம் என்னவென்றே புரியவில்லையே. தெரியுமா எதற்காக வந்தீர்கள்? ஆமாம் மன்னா இத பத்திலா நீங்கள் இருக்கக்கூடிய ஒரே மகள் ஒப்பற்ற மகள் அதாவது அவளை பார்க்க வேண்டும் அவளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சுவாமி எனக்கு இருப்பதே ஒரே ஒருவன் சமுத்திரவள்ளி வேண்டும் என்று எப்படி பார்த்தாலும் அந்த நாராயணா கோவிந்த என்று அவளையே பணிந்து வருகிறார். ஆமா இவருடைய மகளை பார்க்கவே முடியாது. கன்னிகாபுரத்தில் இருக்கிறார். ஆமா இவருடைய மகளை பார்க்க வேண்டும். கன்னிகாபுரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் 5 வயதுக்கு உட்பட்டவள் போகலாம், 60 வயதுக்கு மேற்பட்டவள் போகலாம். ஆமா செய்யவே முடியாது செல்லவே முடியாது. உன்னுடைய மகளை பார்க்கவே முடியாது பார்க்க முடியாது சுவாமி. இருந்தாலும் உன்னுடைய மகளை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பார்க்க முடியாது. இந்த முடிவு ஆம்பளை போக முடியாது. ஆம்பளை போக முடியாது. நீங்க போக முடியாது. அப்புறம் ஆம்பளை முடியாதா?